100 கிலோமீட்டர்ஸ் தொட போறாங்க இந்த ட்ரிப்ல. பெரிய விஷயம் தான்ப்பா. நான் கொஞ்சம் ஜோக்கினும் எடுத்து போட்டேன். கொலம்பியா விஷயம் அது ஒரு ஜோக்கின் இருந்தது என்கிட்ட. ரைடிங் கியர்லாம் அது ஹெல்ப் ஆகும், கொஞ்சம் விண்டு எல்லாம் தடுக்கும் அப்படின்னு அதெல்லாம் போட்டு வந்துருங்க. காரு வேற வரான் போட்டோம். கேமரா ஆன் பண்ணோன்னே ரோட கட் பண்ணிடுறானுங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்கம்மா. தரமான பிரேக்கிங் கைஸ், தரமான பிரேக்கிங், சான்ஸே இல்லை. இன்னைக்கு குட் ஃப்ரைடே. வந்துட்டு துக்க வெள்ளின்னு தமிழ்ல சொல்லுவோம், ஆனா இங்கிலீஷ்காரன் கரெக்டா சொல்லியிருக்கான்பா குட் ஃப்ரைடே. ஆக்சுவலி நல்ல வெள்ளி இது, குட் ஃப்ரைடே. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு நான் வணங்கும் இயேசு எனக்காக இன்னைக்கு மரித்த நாள், என்னுடைய பாவத்துக்காக நீ மரித்த நாள். 3ஆம் நாள் அவர் உயிர் இருந்தார், அதுதான் ஈஸ்டர். ஒருத்தர் நம்மளுக்காக சாவுறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்றதை தாண்டி எப்படி சொல்லலாம்னா, இதை வந்துட்டு பிதாவானவர், அதாவது இயேசுடைய அப்பா வந்து நல்ல நாளா பார்த்தாரு, நல்ல விஷயமா பார்த்தாரு. ஏன்னா பைபிளை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ பெரிய பாவிகள்னா, நம்மளுடைய பாவத்துக்காக நம்மளுக்கு சாவத்தை விட வந்துட்டு அருகதை கிடையாது அப்படின்னு தான் வந்துட்டு பைபிள் சொல்லுது. அப்போ அருகதை உள்ள ஒரு ஆள் யாருன்னா கடவுள் தான். அப்போ அவரு தான் வந்து நமக்காக நம்ம வந்து மறிக்கணும் அப்படின்னு வந்துட்டு இயேசுடைய அப்பா என்ன பண்ணார், அவர் அனுப்பிச்சு வச்சாரு. ஸோ நம்ம அவருடைய மகன்களாக மாத்துறதுக்கு, மகள்களாக மாத்துறதுக்கு அவருடைய மகனை பலி கொடுத்தாரு. இந்த அன்பு வந்து பேரன்பு, அளவு கடந்த அன்பு. அதனால கிரேக்கியர்கள் வந்துட்டு இது என்னடா அன்பு, ஐயோயோ இது லவ்ன்ற வார்த்தையில முடிய முடியாது, காதல்னு முடிய முடியாது, அன்புன்னு முடிய முடியாதுன்னு சொல்லிட்டு அகாப்பே அப்படின்ற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. இது வந்து எல்லா அன்பிற்கும் மேலான ஒரு அன்பு, எல்லா ஒரு என்ன சொல்றது பாசத்திற்கும் மேலான பாசம், எல்லா ஒரு அக்கறைக்கும் மேலான ஒரு அக்கறை. இது வந்துட்டு கம்பேரே பண்ண முடியாது, இன்கம்பேரபிள் அப்படின்னு சொல்லி அகாப்பே அப்படின்னு இந்த அன்புக்கு பேர் வச்சான். பாக்க மக்கள் வந்து அன்பை தேடுறாங்க, நிறைய தேடுறாங்க. மக்கள் வந்து அன்பு அவருடைய மனைவி இல்ல கணவன்கிட்ட தேடுறாங்க, பிள்ளைகள்கிட்ட தேடுறாங்க, பிள்ளைகள் அப்பா அம்மாவிட்ட அன்பு தேடுறாங்க, நிறைய பேர் நாய்கிட்ட அன்பு தேடுறாங்க, பூனைகிட்ட அன்பு தேடுறாங்க, கிளிகிட்ட அன்பு தேடுறாங்க. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல இதுதான் நம்மளை விட்டு போயிடும், இல்ல நாம அவங்களை விட்டு போயிடுவோம். ஒண்ணு இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம், இல்ல அவங்க உலகத்தை விட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒரு விதத்துல பிரிவினை என்பது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. ஆனா இயேசுடைய அன்பு, இயேசு வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அது பிரிக்க முடியாத அன்பு. அந்த அளவு கடந்த அன்பு, அது இயேசுவையே நம்மளே வந்து யாராலையும் பிரிக்க முடியாது. ஒன்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆனா அவ்வளவுதான், அது வெறும் ஒன் வே தான், எக்ஸிட் கிடையாது, நோ டர்னிங் பேக். அதான் அவரே சொல்றாரு, கலப்பையை பிடித்தவன் அதை திரும்பி பார்க்கலாகுமோ. கலப்பையை பிடிச்சுனா திரும்பி பார்க்க கூடாது, ஏற எடுத்துயா ஏற வந்துட்டு போயிட்டே இரு. பின்னாடி வர வந்து விதைய போடுவான், அது பின்னாடி வர தண்ணியை ஊற்றுவான், அது வளரும், அறுவடை நடக்கும். கலப்பையை பிடிச்சியா மூவ் பண்ணிட்டு போயிட்டே இரு, அவ்வளவுதான். அது மாதிரிதான் நான் பெங்களூருக்கு வைகான்ல விட்டோமா ரெஸ்ட் ஏறு, அங்கங்க நிக்காம போயிட்டே இரு, அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. அதுதான் ஆண்டவர் சொல்றது, அதுதான் என்டூரன்ஸ், விஷயத்தை என்டூர் பண்றது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா என்டூரன்ஸ் நமக்கு ட்ரபிள் வரும்போது அதை என்டூர் பண்றோம்ல,
அது வந்துட்டு பெர்சிவரன்ஸை பில்ட் பண்ணுது. என்டியூரன்ஸ் அண்ட் பெர்சிவரன்ஸ். ஓகே, அதை தாங்கிக் கொள்ளும் தன்மை, அதை தாங்கி கொண்டு மேலும் வந்துட்டு ஒரு விஷயத்தை போய் அடையணும்னு நினைக்கிறோம்ல, பெர்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, ஒரு விஷயத்தை போயிட்டு அடையணும். அந்த பிரச்சனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் அதை தாங்கிட்டு, அதை வாங்கிட்டு, அந்த அடியை வாங்கிட்டு வந்து ஃபார்வர்ட் வந்து மூவ் பண்றோம்ல. நம்ம சிலிசஸ் தலைவன் அந்த ராக்கி ஒரு படத்துல சொல்ற மாதிரி, கெட் ஹிட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். அடி வாங்கிட்டு முன்னேறு, நிற்காத. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்க தாங்கிட்டு திருப்பி நீ என்ன பர்சீவ் பண்ணுமோ, என்ன அச்சீவ் பண்ணுமோ, அதை போயிட்டு நீங்க அச்சீவ் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் தான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா கேரக்டர் பில்ட் ஆகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா ஒரு பழமொழி இருக்கு இங்கிலீஷ்ல, if the character is lost, if you lose your character, if the character is lost, everything is lost. ஒருவன் அவனுடைய கேரக்டரை இழந்துட்டான் அப்படின்னா அவன் எல்லாத்தையும் வந்து இழந்ததுக்கு சமானம். ஸோ அந்த கேரக்டர் அவ்வளோ முக்கியம். அப்பேற்பட்ட கேரக்டர் எப்படி பில்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டியூரன்ஸ், இந்த பெர்சிவரன்ஸ். ஓகே, இதில் தான். ஸோ இந்த அடி வாங்கிட்டு முன்ன போகிறதுக்கு, என்டியூர் பண்ணிட்டு பெர்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்குள்ளதான் இந்த ஃபெய்த், ஹோப் அண்ட் லவ் மூணுமே வருது. ஃபெய்த்ன்றது விசுவாசம். நீங்க கடவுள் மேல விசுவாசம் வைக்கணும். அவர் இருக்கிறாரு, அவர் நமக்கு செய்வாரு. ஒரே குமாரனை கொடுத்தவர் இது நமக்கு செய்ய மாட்டாரா? அதுதான் விசுவாசம், ஃபெய்த். ஹோப். இதை நான் பேசி போடும்போது நான் இறந்தாலும், நான் மறித்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் ஏசு வீடு தானே போக போறேன், அவ்வளோதான். அதான் என்னுடைய ஹோப். ஓகே, லவ். அதனால எது பண்ணாலும் ஜாலியாக பண்ணுங்க, எது பண்ணாலும் அன்போடு பண்ணுங்க. போயிட்டு ஒரு இது போட போறீங்க, கையில் எல்லாம் பேச அன்பாக பேசுங்க, வீட்டில் அன்பாக பேசிட்டு வாங்க. நான் லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவங்கள பிடிச்சி கத்தாதீங்க. ஆனால் சம்டைம்ஸ் கத்திடுவேன், அப்புறம் ஃபீல் பண்ணுவேன். என்ன பண்ணாலும் ஜாலியாக, நான் பண்ணாலும் ஜாலியாக தான் பண்ணணும். ஓகே, திரும்பி வரா. பார்த்தீங்கன்னா பெங்களூர் 220 கிலோமீட்டர் தான். ஓகே, வருதா? Vellore City Municipal Corporation welcomes you. Welcomes you. நல்ல ரோடு. இங்கேருந்து கொஞ்சம் ரோடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கண்டதான் பண்ணுவானுங்க அங்கே பிளாக் பண்ணி. அந்த 3 மணி நேரத்தில் போகிற ரோடு வந்துச்சுன்னாங்க. அது வந்துச்சா, வரலையா, வருமா, வராதா, ஒன்றுவே சொல்ல மாட்டாங்களே. அந்த டோன்ல பேசணும். பரவாயில்ல, டாக்டர் வேகனார் எடுத்துட்டு மூட்டை முடிச்சுலாம் கட்டி எங்கேயோ போறாப்ப. போவான் அப்படியே வரவான் போவோம். ஆமா பஜீரோவா, குவாலிஸா, யாரு? நம்ம குவாலிஸ் டவேராவா? சாரி, ஷர்லி டவேரா இன்னுமா ஓடிட்டு இருக்கா ரோட்ல. பரவாயில்லையப்பா, பெரிய விஷயம்பா. அதெல்லாம் செம பில்ட்டு, நல்லா பண்ணியிருப்பாங்க இந்த வண்டியெல்லாம். ஓட வேண்டிய கம்பெனி. ஆனால் இந்தியா விட்டே ஓடிடுச்சு, எதிர்பார்க்கல. க்ரூஸ் எல்லாம் இப்போ இருந்தால் வாங்கியிருப்பேன், அப்போலாம் அதோட அருமை தெரியல. போய் கேட்டால் யானை வேலை குதிரை வேலை சொல்கிறானுங்க, யூஸ்டு வண்டியே. சில வண்டி அடிமாட் ரேட்டில் சொல்கிறானுங்க, ஆனால் அந்த வண்டியெல்லாம் கண்ணம் பண்ணிட்டானுங்க. அதனால தான் அப்படியே விட்டேன். அது ஒன்றும் பெருசாக அதை பற்றி யோசிக்கல. சரி, வந்துடுவோம் போயிட்டு அப்புறம் கேமரா ஆன் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா 213 கிலோமீட்டர் சொல்கிறாப்புல. போயிடுவோம். ஒரு 13 கிலோமீட்டரில் ஒரு பிரேக் ஒன்று எடுப்போம். ஓகே,
இந்த கார்பன் விண்ட்ஷீல்ட் போட்டது செம்ம யூஸ்ஃபுல் கைஸ், சான்ஸே இல்லை, செம்மையா இருக்காப்புல. நல்ல விண்ட்லாஸ்லாம் செம்மையா கண்ட்ரோல் பண்ணிட்டு ரொம்ப மினிமம் விண்ட்லாஸ் தான் மேலே வருது. இன்னும் ஒரு எக்ஸ்டெண்டர் ஒன்று போட்டோம்னா 120 கூட க்ரூஸ் பண்ணலாம் பிரச்சனையே இல்லாம, அந்த அளவுக்கு ஒர்த்து. நான் எக்ஸ்டெண்டர் போட்டால் ரோடு மாறியமான எனக்கு பயமா இருக்கு, அதுவும் யோசிக்கணும், பார்ப்போம். கரெக்டாக மைலேஜும் 30 வருது. சேல் எக்ஸ்ப்ரோ ப்ளஸ் வந்துட்டு நம்ம மோடு 7ல் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். ஐ திங்க் வெரி குட். டயர்ஸும் ஓகே தான், நல்லா தான் இருக்கு. சில பேர் இதையே கழுவி ஊத்துறான், எனக்கு இந்த டயர் ஓகே தான், நல்லா தான் இருக்கு. ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, நம்ம எதோ ஃபோக்கஸ் பண்றோமோ அது அங்கதான் போவோம்னு. ஒரு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் பஸ்ஸில் நல்லா விடுவான் பைக்கு. அது என்ன பண்ணோம்னா அந்த பஸ்ஸையே தான் பார்க்கக்கூடாது, அந்த பஸ்ஸையே அந்த ஆட்டோ இப்போ தான் ஆட்டோ பண்ணி தான் போவோம். அந்த ஆட்டோ பக்கத்தில் அந்த வே அவுட் இருக்குல்ல, அதை பார்த்தோம்னா நம்ம அந்த அதை நோக்கி நம்மளுடைய வண்டியை திருப்பிட்டு போவோம். இதுதான் லைஃப்லையும் ஃபோக்கஸ் ப்ராப்ளம் நோக்கி நின்றுக்கவே இருக்கக்கூடாது. இருந்தால் நம்ம அந்த ப்ராப்ளம் உள்ள போயிடுவோம். அந்த வே அவுட்னு ஒன்று இருக்கா பாருங்க, அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ லைஃப்ல நீங்க வெளில வந்துடலாம் அந்த ப்ராப்ளம்ல இருந்து. I think we need a break. ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா போகலான்னு நினைச்சா அது வந்துட்டோம். அந்த ஸ்பாட் மாதிரி ஒரு ஸ்பாட் எங்கன்னா கிடைக்குமானான்னு தெரியல. சரி, நம்ம எங்கன்னா நிழலில் மரத்துக்கு கீழே நிற்போமா? வாட்டர் பாட்டிலும் இருக்கு நம்ம கிட்ட, எங்கேயாச்சும் நிற்போம். இப்போ நான் நிழலே காணுமிடா, ஏன்டா இப்படி சொல்றீங்க? சாமி, அது ஷெல்லில் பெட்ரோலு 103. அதான் எப்பட்றா 103 தான் பெட்ரோலு தெரியுதாங்க தூரத்தில். சரி, வேற லெவலில் இருக்குது தெரியுதா? அது சொல்லுது மேலே கேர் ஏத்துறான்ட்டு, நானும் பார்க்காம போயிட்டு இருக்கேன். இங்க பிரேக் எடுத்துடலாம், மரத்தை பார்த்தா பிரேக் எடுக்கணும்ப்பா, நம்ம சும்மா நின்றுறோம் ஃபஸ்ட்டுமா. பார்த்தா உள்ள விட்டுருப்பாப்புல வந்து. இதுதான் ஃபோக்கஸ், ஃபோக்கஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ சே போய் காய் ஹாய் காய் அந்த மாதிரி அது போய் காய்.
ஹெல்மெட் போடாம ஹைவேல வண்டி எடுத்துட்டு வர்றீங்களே, சரியா? இது வச்சிருக்காங்க ஹெல்மெட், ஃப்ரண்ட்ல போட மாட்டாங்க, காத்து வரணுன்றதுக்காக யோசிக்கிறாங்க. பட் சின்ன ஒரு மிஷாப், அவ்வளோதான். தலை உடையலாம், கழுத்து உடையலாம். மக்கள் லைஃப் வேல்யூ தெரியாம விளையாடுறாங்க. நான் தேவைப்படுறது மக்களை சொல்லுங்க. சிக்ஸ்த் இயர்ல தான் இருக்கும், பார்ப்போம். இந்த இது ஒன்று போட்டிருக்கோம் கைஸ், ஹேண்ட் பாம் ரெஸ்ட். இது செம்மையா இருக்கு ஆக்சுவலாக. லைட்டாக மேலே கை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆக்சிலேட்டர் முறுக்குறாப்புல. செம்ம ஒர்க்கு, செம்ம யூஸ்ஃபுல். அது இந்த A to Z நம்ம ப்ரோக்ராம் போனப்போ அது போட்டப்போ அது ஃப்ரீயாக கொடுத்தாப்புல. செம்ம ஒர்க்கு, செம்ம யூஸ்ஃபுல். அது ஐ திங்க் யூ ஷுட் கோ ஃபார் ஒன். நீங்களும் ஒன்று போடணும். அதை அப்படியே இல்லைன்னா வாங்கி போடுங்க. நிறைய பேர் க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் வச்சுருப்பாங்க. KTMல இருக்குது, அந்த வண்டி நம்மளுக்கு பிடிக்கல. ஐயோ, இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நீங்கள் உங்களையே அறியாமல் முறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் கையை ரெஸ்ட் பண்ணுறேன்னு அது மாதிரி ரெஸ்ட் பண்ணுறீங்க, அது பழகிறதுக்கு டைம் ஆகும். பார்த்து சொல்லிட்டேன். அதனால் ஒரு கை வந்து கிளச்சிலே இருக்கட்டும், சேஃப்டிக்கு. ஓகே ஓகே. சரி, கிளச்சில் வண்டியில் மாட்டிடாதீங்க, ஆக்டிவா மாதிரி வண்டிலாம். அப்போ இது வரைக்கும் முருகினீங்கன்னா அப்போ சொல்லியிருக்காங்கண்ணா, பார்த்து சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். சரி, திரும்ப அப்புறம் மலைகள், குன்றுகள், அப்பா அப்படியே சட்டிலாக ஒரு சிலவட்டா தெரிஞ்சு பாருங்களேன் அந்த மலை. பெயிண்டிங்ப்பா, கடவுளை போல ஒரு பெரிய ஒரு பெயிண்டர், பெரிய ஒரு கிரியேட்டர் யாருமே இருக்க முடியாது. அதனால தான் ஒரு கடவுள், அதனால ஒரு கிரியேட்டர், நம்ம கிரியேஷன். ஓகே குட். கொஞ்சம் தூரம் போன பிறகு கேமரா ஆன் பண்ணுறேன் கைஸ். விண்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ஆனால் கண்ட்ரோலபிள் தான், பார்த்துக்கலாம். தூக்கம் வர ஆரம்பிக்குது, நிறுத்தி ஆனால் ஹெட்செட்டை போட்டு பாட்டு கேட்டு போகணும், இல்லை நான் மட்டை ஆயிடுவோம் போல். நான் டீ அடிக்கலான்னு பார்த்தா ஸ்லோவாக போகணும், அது தான் டீ கடை கரெக்டாக மாட்டோம். அப்போ ஹைவே சூப்பராக தான் இருக்குது, ரோடும் நல்லா தான் இருக்குது. சர்வீஸ் ரோடாமா, ரோட்டை வச்சு யாருடா சர்வீஸ் பண்ணுறீங்க? நம்ப முடியல, 143 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். அதுக்குள்ள முதுகெல்லாம் பாட்டு பாடுவாப்புல, காக்காலாம் பறக்குது. Let's focus, let's concentrate. காரை தான் வெரி மெஷின் போயிடுவேன், பைக்குனாலதான் கொஞ்சம் அப்படியே அந்த காத்து அந்த இதெல்லாம் அப்படியே மனசா போயிட்டு இருக்கா, அப்படியே சொருகுறாப்புல தூக்கம். அதுதான் ஒரு பெரிய ரிஸ்க் இதுல.
km/h ஸ்பீடு வந்துட்டு இட்ஸ் a safe place to be guys. You can control பைக்கை பொறுத்த வரைக்கும். காரு 120 அதுக்கு மேலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாயிடுது என்ன ஆச்சுன்னா. டீசல் கார் வந்து ஒரு 140 கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனால் அதில் டார்க் அதிகமாக தான் இருக்கும். சரி, பெட்ரோல் காரில் 140 ரீச் உடனே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிங்கனாலும் டார்க் ட்ராப் ஆகிடும். அது ஒரு பிரச்சனை இருக்கு. எத்தனை கிலோமீட்டர் இப்போ காட்டுதுன்னு பார்ப்போமா? இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வெல்கம் சிஓ ஏலகிரி 59 கிலோமீட்டரும். டைம் பெங்களூர் 179 காட்டுச்சோ. இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக 200 கிலோமீட்டர்ஸ் இருக்கு கைஸ். கொஞ்சம் ஸ்பீடாக தான் போறனோ போக. Guys, we are somewhere away from Bangalore. That is 140 kilometers yet to go. So 140 கிலோமீட்டர் இன்னும் இருக்குது பெங்களூருக்கு. வந்தேன் நினைக்கிறேன். அது பிரேக் எடுத்தேன், மூஞ்சியில் தண்ணி அடித்து கண்ணை கொஞ்சம் கழுவி அதுக்கப்புறம் ஹெட்செட்டை மட்டும் தான் மாட்டி கொஞ்சம் பாட்டு கேட்டுன்னு போவோம் அப்படின்ட்டு. ஓகே.